பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அலீமுல் ஹக்கீம். நண்பர்களே, இந்த சிறப்பான ஒரு ஜும்மாவுடைய பரக்கத்தான வணக்கத்தை நிறைவேற்றிட்டு அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரிய முழுமையான தீன், அல்லாஹ் வகுத்து கொடுத்த முழுமையான தீனை நம்ம அடைஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தில் ஜும்மா தொழுதுட்டு சாப்பிடாம கூட இங்கேயெல்லாம் நேரம் இருக்குது. அங்கே சவுதியை பொறுத்தளவில் இப்போ தான் ஜும்மா தொழுதுட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் அதோட தான் இதையும் பார்த்துக்கிறோமே என்று இருக்கக்கூடிய இருக்குது. அல்லாஹ் தாலா ஒரு பெரிய மன்னிப்பையும் அவனுடைய கிருபையும் நம்ம எல்லாத்துக்கும் தரணும். தீனை விளங்கிய மூலமாக நம்மளுடைய உலக வாழ்க்கைய லட்சியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கும் நம்ம உம்மத்தை முழுவதும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த முயற்சியில் நாமளும் தீனை தெரிஞ்சிடணும், ஈமான் என்னன்னு விளங்கிடணும், அடைஞ்சிடணும். ஒவ்வொரு மனித சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனும் அடைஞ்சிருங்கிற ஹாஜத்து, துவா, முயற்சி இன்ஷா அல்லாஹ் ஈடுபடணும். போன வாரம் நம்ம 2 வாரம் 3 வாரம் நடத்திட்டு இருக்கோம் இன்ட்ரடக்ஷனா. இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு அவுட்லைன் தெரிஞ்சிருக்கு. தீன்னா ஒரு மெத்தடாலஜி, ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்குரிய மெத்தட். அந்த ப்ராஸ்பெக்ட்ஸில் நமக்கு அதை பற்றி எல்லா விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது முழுசாக குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித வாழ்வுடைய லட்சியம் மறுமை வாழ்க்கைக்கு தயார் பண்ணுறது. மறுமை வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்ந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு போயிடணும், துன்பகரமான வாழ்க்கைக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒருக்கு என்ன ரிமோட்டை அடையணுமோ, என்ன கருவி நம்ம அடையணுமோ, அங்கே என்ன யூஸ் ஆகுமோ அதை விளங்கி அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, பெருமானுடைய வாழ்க்கை முறையில் அதை எப்படி சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்து அடைய வச்சாங்க, இதெல்லாம் நம்ம தெரியறதுக்காண்டி முயற்சி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அடுத்தடுத்த இபாதத்துகளில் எப்படி என்ன எதுக்காக வேண்டிய அப்படின்னு நம்ம விளங்கும் போது நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும். இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தோம் வாழ்க்கையுடைய கோல் மறுமை உலக வாழ்க்கைக்கு தயார் பண்ணுறது. அதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா ட்ரைனிங் பீரியடாக இந்த உலக வாழ்க்கையை கொடுத்து, நான் ரப்பு இல்லையான்னு கேட்டு போங்க, அந்த ரப்புங்கிறத ரிசர்ச் பண்ணி உலகங்கிற அந்த லேபில் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்கள் எடுத்து பண்ணணும். அங்கே ஒரு ரப்பி இல்லைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காது. காசு கொடுத்தாலோ பணம் கொடுத்தாலோ கிடைக்காது. நீங்கள் அதை அடையணும். அதுக்கு தான் 40-50 வருஷ வாழ்க்கையை அடைஞ்சிட்டு திரும்ப கோடிக்கணக்கான ஆண்டுகள் முடிவில்லாத வாழ்க்கை வாழக்கூடிய ஆகிறதுக்கு நீங்கள் போயிடணும். போகும்போதே ரப்பி எல்லான்னு சொல்லிக்கிட்டே போயிடணும். மண் ரப்புக்குன்னு கேட்கும்போது ரப்பி எல்லான்னு சொல்லிகிட்டே போயிடணும். இந்த 50 வருஷ ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் படித்து ட்ரைனிங் ஆகி ப்ராஜெக்ட் ரிசர்ச் பண்ணி ரிசல்ட் பார்த்து அச்சீவ்மெண்ட் பார்த்து அங்கே வாழ்ந்துகிட்டே இருக்குன்னா இங்கேயும் யூஸ் பண்ணலாம். அதை அந்த ரிமோட் இங்கேயும் யூஸ் ஆகும். இங்கே பணம்ங்கிற ரிமோட்டும் இங்கே யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஏன்னா எத்தனையோ மக்கள் வாழ்கிறாங்கல்ல, தீன்தாரிகள் அப்படிங்கிறவங்க ஒரு 30% இருந்தால் கூட மற்ற மக்கள் 70% வாழ்கிறாங்க. தீன்தாரிகள்னு அதில் லட்சியம் தெரியாமல் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. பொதுவாக இந்த உலகத்தில் பணமும் பொருளும் கருவிகளும் நபர்களும் பயன்படக்கூடிய மாதிரி எல்லாம் அமைச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையை, அந்த வாழ்வாதாரத்தை நம்ம அப்படியே ரப்பி அல்லாவுக்கு மாற்றி ட்ரைனிங்கோடு அங்கே போகிறதில்ல, இங்கே அடைஞ்சு பார்த்துடணும், டெமோ காட்டிடணும். அந்த டெமோ காட்டுறதுக்கு பெருமானாருடைய பயிற்சி, பெருமானுடைய தோழர்களுடைய வாழ்க்கையில் வழி இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்கள் சரித்திரத்தை அதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். அவங்க ஹிஸ்டரி நம்ம படிக்கிறதுக்கு காரணம் அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க, எத்தனை வருஷத்தில் அச்சீவ் பண்ணாங்க, என்னென்ன அச்சீவ் பண்ணாங்க, பொருளாக உயிராக எத்தனை அச்சீவ் பண்ணாங்க,
வாய்ப்பே இல்லைன்னு கைவிடப்பட்ட பல விஷயங்களை எப்படி அச்சீவ் பண்ணாங்க, அந்த நம்பிக்கையை எப்படி அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க, எந்த அடிப்படையில். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா போன வட்டம் சொன்னதை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி வஸ்தான அந்த கைத்தடியில் இருந்த நம்பிக்கையை மாற்றி ரப்பு நான்னாத்தேன் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆரம்ப அத்தனை டெஸ்ட்லையும் அவங்க பாஸ் ஆகி கடைசியில் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா, உயிர் போறக்கூடிய ஆபத்தான நெருப்பு குண்டத்தில் போறக்கூடிய நேரத்திலையும் முழுசா நம்பிக்கை நம்பினாங்க. அல்லாஹ் தஆலா அப்படி காப்பாத்தினேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்மளும் அடையணும். இப்ப நமக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரைனிங் அல்லாஹ் தஆலா நேரடியாக ட்ரைனிங் கொடுத்தான். நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ட்ரைனிங் கொடுக்குறான். வஹி அனுப்புறேன், மலக்குகள் அனுப்புறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன். நபிமார்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது வழி வழியா எப்படி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கட்டாயம் வேணும். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. வஸ்துக்கள்ங்கிறது ஒரு பெரிய ஒரு 20 மீட்டர் 20க்கு 20 உள்ள ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு 10 அடி 15 அடி விட்டம் உள்ள ஒரு ஆலமரம் இருக்கு. 20க்கு 20 அடி 20 அடி சதுரமுள்ள 20 அடி பக்கம் உள்ள சதுர மேடையில ஒரு நிலத்துல 10 அடி 15 அடி விட்டம் உள்ள ஒரு ஆலமரம், பெரிய மரம் இருக்கு. அந்த மரம் எவ்வளவு நாளா வளர்ந்துருக்கு? சின்ன விதையா இருந்து அப்படியே கொஞ்சமா வளர்ந்ததேன். சின்ன கண்டா இருந்திருக்கும், அப்படியே வளர்ந்து வளர்ந்து பெருசானதேன். ஆனா அந்த இடத்துல நம்ம அந்த ஆலமரத்தை எடுத்துட்டு ஒரு தென்னை மரத்தை நடணும். அந்த ஆலமரத்தை இருக்கிற இடத்துல மாமரம் நடணும். இந்த ஆலமரத்துக்கு பதில் அந்த இடத்துல மாமரம் இருக்கணும் நம்மளுடைய எய்ம். அது எப்படி செய்ய முடியும்? இது ஃபுல்லா இடத்த அடைச்சி இருக்கு. ஒன்லி அதை ரிமூவ் பண்ணினாத்தேன், இல்லாட்டி அந்த மரத்திலே மேல இருந்து ஒரு ஓட்டையை போட்டு விட்டு பெரிய ஹோல் போட்டு அதுல மாமர விதைய போலன்னா சில சமயத்தில் கொப்புகள்ல கிளைகள்ல மண்ணை போட்டா கூட அந்த மாமரம் அது முளைக்கும். முளைச்சாலும் அது ஒரு கிளையில தான் உட்காந்துருக்கும். சில இடத்துல பார்க்கலாம் ஆலமரத்து இதுல சின்ன வேப்ப மரம் முளைச்சிருக்கேன். அதுல உள்ள விட்டு வேறு விட்டு அதுவும் வளர்ந்த. ஹலோ, அப்ப அந்த ஆலமரத்தை தொண்டா எடுத்துட்டு தோண்டி பறிச்சு எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்புறம் தான் அதை வேற மரம் நட முடியும் அந்த இடத்துல. இது நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இது நமக்கு என்ன நல்லாவே தெரியும். கம்ப்ளீட்டா அந்த ஆலமரத்தை வேரோட தூரோட ஜேசிபி விட்டு தோண்டிட்டு அது கொஞ்சம் இருந்தாலும் திரும்ப முளைச்சிட்டு வரேன். அதை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு அந்த இடத்துல மாமன் கண்டவோ வச்சவோ மாலம் வரும். இல்ல நாங்க இது இருக்கவே நாங்க எப்படியாவது பண்ணிடுறோம் அப்படின்னா வாய்ப்பு கம்மி, 1% கூட வராது. ஏன்னா அது அடைச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு கண்டை வச்சாலும் அதோடைய நிழல் மனது இது வளர விடாது. பார்த்துருக்கோம்ல, பெரிய மரத்தில் சின்ன மரம் முளைக்கும், ஆனா அது வளர முடியாது. ஏன்னா அதோடைய நிழல் ஹீட் எல்லாமே அதை வளர விடாம தடுத்துரும். இது எதுக்கு இந்த உதாரணம் சொல்லப்படுதுன்னா, பிறந்த ஒரு வயசுல அம்மாண்டுகிட்டு இருந்தான், அம்மாவுடைய ஃபீடிங்கை நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தான். அழுத உடனே தூக்குவாங்க, பசியத்து போக்குவாங்க, தூங்க வைப்பாங்க. இப்ப நம்ம முழு நம்பிக்கை எதுல இருக்கான்? அம்மா மேல இருக்கான். அப்புறம் 2 வயசாச்சு 3 வயசாச்சு, அத்தா கொஞ்சம் ஏதாவது பொருள்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்ப அத்தாவை மேலேயும் நம்புவோம். பிளஸ் அம்மா பிளஸ் அத்தா, அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கான். என்னன்னா புக்கு வாங்கணுமா, பேனா வாங்கணுமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, சாப்பாடு வாங்கணுமா, ட்ரெஸ் வாங்கணுமா, ஷூ வாங்கணுமா, எல்லாமே அத்தா வாங்கி தருவாங்க. அவங்க மேல முழுசா நம்பி இருக்கோம். ஏதாவது ஒரு நாள் அவங்ககிட்ட உடனே சொல்லிடுவான், அம்மாட்ட அத்தாட்டையும் அந்த இதில் பகிர்ந்துக்கிடுவான். அப்படியே போகுது வாழ்க்கை. நம்பிக்கை எங்க இருக்கு? அத்தா மேல. இடையில அவங்க கொடுத்து விடுற காசுகளை பயன்படுத்தும் போது 5 ரூபா கொடுத்து விடுவாங்க, 10 ரூபா கொடுத்து விடுவாங்க, 20 ரூபா கொடுத்து விடுவாங்க அதிகபட்சம் ஸ்கூல் பையங்களுக்கு. அது அங்கே போய் என்ன செய்யறான், 1ஆவது 2ஆவது படிக்கும்போது அந்த பக்கத்து கடையில் ஒரு 5 ரூபாய் கொடுத்தா சாக்லேட் தருவாங்க.
இப்போ அட் பிரசன்ட் முதல்ல 5 ரூபாய்க்கு 5 பேர் சாப்பிடலாம். ஒரு ஃபுல் சாப்பாடு 1 ரூபா. ஃபுல் சாப்பாடு வேணுங்கிறவள சாப்பிட்டுக்கலாம். என்ன ரசம் பாயாசம் எல்லாத்தோட அப்பளத்தோட ஒரே 1 ரூபாய். இப்போ 1 ரூபாய்க்கு ஒரு ஊறுகாய் பாக்கெட் கூட வாங்க முடியல. நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது. அப்போ அந்த பையன் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன். அதை வாங்கினா சாக்லேட் வாங்குறேன். அது மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி நம்பிக்கை இருக்கு? 5 ரூபா இருந்தால் சாக்லேட் வாங்கலாம். அந்த ரூபா மேலே அவனுக்கு நம்பிக்கை வளருது கொஞ்சம் கொஞ்சமாக. 20 ரூபா இருந்தால் ஒரு நோட் புக்கும் லாங் சைஸ் நோட் வாங்கலாம் அவனுக்கு தெரியும். இப்போ இந்த நம்பிக்கையில் ஊறுறேன். ஊறி கடைசியில் 100 ரூபா இருந்தால் ஒரு ட்ரெஸ் வாங்கலாம், ஷூ வாங்கலாம். 200 இந்த மாதிரி அந்த அளவுக்குள்ள பழகிறேன். ஒரு 200 ரூபாக்குள்ளே பழகிறேன். ஒரு 500 ரூபாக்குள்ளே பழகிறேன். அத்தாவோட போய் ஒரு மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு பிரியாணி ஆக்கணும்னா ஒரு 500 ரூபா வேணும். அதை மட்டும் பார்க்குறேன் அவன். ஆனால் இவனுடைய நம்பிக்கை 5 ரூபா மேலே இருக்கிற மாதிரி மற்றதில் இருக்காது. ஏன்னா 5 ரூபா கன்ஃபார்மாக கொடுத்தோன்னே சாக்லேட் கிடைக்கும். ஒரு 2 வயசு பையட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கையில் 5 ரூபா காயினையும் இன்னொரு கையில் 2 500 ரூபா தாளையும் வச்சு நீட்டு நான் தான் எடுப்பேன். அந்த 5 ரூபா தான் எடுப்பேன். ஏன்னா அவனுக்கு அதுதான் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்கு. இதே மாதிரி தான் நம்முடைய துனியாவுடைய வாழ்வாதாரம். பொருள் ஒரு கையில் வச்சிருக்கோம். இந்த பக்கம் ரப்பி எல்லாம் வச்சு நம்மகிட்ட கொடுத்தா எதை எடுப்போம்? அந்த 500 ரூபா அந்த பொருள் 500 ரூபா கட்டத்தை எடுப்போம். அந்த ரப்பி எல்லாங்கிற பேக்கேஜ் என்னோட திரும்பி பார்க்க மாட்டோம். நமக்கு தெரியாது அது. ஏன்னா நம்ம அதை பழகி பார்க்கல, என்னன்னு தெரியாது நமக்கு. 5 ரூபா காயினுக்கு 500 ரூபாய்க்கு வித்தியாசம் இருக்கிற மாதிரி இந்த 500 ரூபா தட்டுக்கு 500 ரூபாய்க்கு எத்தனை லட்சம் ஒரு கையிலையும் இன்னொரு கையில் ரப்பி எல்லாங்கிற ஒரு ரிமோட்டையும் வச்சிருந்தா நம்ம எதை எடுப்போம்? கன்ஃபார்மாக நம்ம அந்த 500 ரூபா கட்டத்தை எடுப்போம். ஏன்னா நமக்கு அது என்னன்னு தெரியாது. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆகரத் அல்லாஹ்வுக்கு அவங்களுக்குள்ள விஷயம். யாரையும் நம்ம கிராஸ் பண்ணவோ குறை சொல்லவோ எல்லாத்துக்கும் எல்லாம் நல்ல நசீபை கொடுக்கணும் துவா செஞ்சுக்கிட்டு. அப்ப இந்த நம்பிக்கை அந்த மரத்தை வேரோட தூரோட கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லாம எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு மாங்கன்னு வச்சா மறந்துற மாதிரி நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய வளர்ந்துருக்கக்கூடிய 16 விழுதுகள் ஓட்ட ஆலமரத்தை அப்படியே பிடுங்கி எடுத்துட்டு திரும்ப அங்க மாமரத்தை நடனம். உள்ளத்துல பண நம்பிக்கை உலக வாழ்வாதாரம் பூரா உள்ள ஊண்டி இருக்கு. 16 வகையான பாக்கியங்கள், குழந்தை பாக்கியம், செல்வ பாக்கியம், அந்த பாக்கியம், இந்த பாக்கியம், நிறைய பாக்கியங்கள் இருக்கு. அந்த 16 வகையான பாக்கியங்களும் 16 விழுது போட்ட ஆலமரம் கல்புல உள்ளத்துல ஏற்றி வச்சிருக்கோம். நம்ம சொல்லிடுறோம், ஆஹா நாங்கள் வஸ்துக்களால் ஆகும் என்ற நம்பிக்கையை எடுத்துட்டு அல்லாவாலதான் ரப்பாலதான் ஆகுங்கிற நம்பிக்கையை வளர்க்கறதுக்காக நம்ம முயற்சி பண்றோம். வாயில சொல்றோம், அது பல பேருக்கு சொல்லவும் தெரியாது என்னண்டு. அந்த பொருள் நம்பிக்கையை பூரா வெளியே எடுக்கிறதுக்கு வழி அல்லாஹ் அழகா அமைச்சு கொடுத்துருக்கேன். ஆனா நமக்கு தெரியாது. அது திரும்ப அந்த மாங்கண்டை நடுறதுக்கும் மாமரத்தை நடுறதுக்கும் வழி சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா பழக்கத்துல இல்லை, விலைக்கு சொல்லப்படலை, அமல்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எதுக்கு என்னன்னு தெரியாமையே சொல்லிட்டனால நமக்கு அதை ஒன்றும் பண்ண முடியல, அது புரியல நமக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்புல வேரூண்டி இருக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் 16 பாக்கியங்களுடைய நம்பிக்கை, அதோட நப்சு என்ன சொல்லும்? அதுல உறுதியா இருக்கு. நப்சு மாற விடாது. நம்ம ஏதாவது சொன்னா கூட நம்மளும் கைப்பிடிச்சு பக்கத்தில் இழுத்துக்கிறோம், இல்ல இல்ல அப்படி இல்லை இப்படித்தான் அப்படின்னு. அப்ப இதுக்கு என்ன வழி இருக்கு? என்ன வழி இருக்கு? வஸ்துக்கள், பொருள்கள், உலக வாழ்வாதாரங்களுடைய நம்பிக்கையை பூரா எடுத்துட்டு ரப்பால ஆகும் இந்த வாழ்வாதாரங்கள பணம், பொருள், தங்கம் இதுகளால ஆகாத பல விஷயங்கள் ரப்பி அல்லாவால என் ரப்பால செஞ்சு கொடுக்க முடியும். இது உயிர்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாழ்வாதாரங்களுக்கு கிடையாது. போன உயிரை திரும்பி வாங்கறது ஆனா அல்லாவால முடியும். அல்லாவால எதையும் முடியும். பாம்பை கம்பாக்கவோ இந்த வாழ்வாதாரங்களால முடியாது. ஆனா அல்லாவால முடியும்.
நெருப்பு குன்றத்தில் தூக்கி எறியும் போது அங்க காப்பாத்துறது இந்த வாழ்வாதாரத்தில் முடியாது, பங்கத்தினால முடியாது, ஆனா ரப்பால முடியும். 313 பேர், ஆயிரக்கணக்கான மக்களை, போர் வீரர்களை, குதிரையோட படையோட வந்தவங்களை தூள் தூள் ஆக்கக்கூடியது பணத்தாலேயோ கருவிகளாலே ஆகாது, ரப்பால முடியும். இப்படி இதை ஏற்படுத்துறதுக்கு அவங்க 13 வருஷம் 15 வருஷம் அந்த சஹாபாக்களும் பெருமானாரும் பட்ட பாடு, எதிரிகள்கிட்ட எத்தனை தொல்லைகள். இவங்களா அடைஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தொல்லை வேற. இவங்க கொஞ்சம் இந்த உண்மைகளை சொல்ல, இந்த ஃபேக்சர் இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல, அவங்க பூரா பொருள் 360 ஒவ்வொன்றும் சாமி செய்யும், அது செய்யும், இது செய்யும் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னா வச்சது பண்ணிட்டு அவங்களுடைய அப்படி மாற்றும் போது இதை ஏத்துக்கிற மாட்டாங்க. பொருள் நம்பிக்கை வெளியேற மாட்டேங்குது. அத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில பரப்புறதும் இபாதத்து செய்யறதும் வாழ்க்கையை ஓட்டுறதும் பெரிய சிரமத்து மேலதான் ஓட்டினாங்க. எப்படி அடைஞ்சிட்டாங்க? அவங்க இதுல இருந்தவங்க தான். இந்த எல்லா மனிதனுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் நம்பி வாழ்ந்தவங்க தான். ஆனா இது சொன்னோடனே இது உண்மை இருக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க. பெருமானார் தன்னுடைய மௌஜிசாக்களை காப்பாத்திங்க, மக்களுக்கு கவர்ந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்து அவங்க எல்லாருமே அதில் கான்கிரீட் ஆயிட்டாங்க, ரிசர்ச் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் பார்த்துட்டாங்க. தலையை ரெட்டி கீழே ஓட்டாலும் நாங்கள் அந்த ஈமான விட மாட்டோம்ங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இங்கே வெட்டுறதோ இறந்து போறதோ சாதாரண விஷயம், மறுமை வாழ்க்கைக்கு இது உதவக்கூடியது, நாங்கள் மிஸ் பண்ண தயாரா இல்லை என்று பல சூழ்நிலைகள், பல போர்கள்ல பல கைதிகளாக மாட்டிக்கிட்டக்கூடிய சூழ்நிலையில கூட அவங்க அதை ஏத்துக்கல. இதுலதான் நின்னாங்க, களிமாவில் நின்னாங்க. காரணம் ரிசல்ட் வித் ரிசர்ச் முடிச்சுட்டாங்க. அதனால நமக்கு என்ன வழி கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வஸ்துக்கள் மேல நம்பிக்கைய எடுக்கிறதுக்கும் ரப்பாலதே முடியுங்கிற நம்பிக்கையை ஊண்டி வைக்கிறதுக்கும் வளர விடுறதுக்கும் என்ன வழி தீன் கொடுத்திருக்குங்கிறத சிந்திச்சோம்னா அப்பதான் தெரியும் நமக்கு தீன்கிறது ஈமான், இஸ்லாம்ங்கிறது ஈமான் தான். அது இது அடையிறதுக்குரிய மெத்தடாலஜி தான் இஸ்லாம். இஸ்லாம்னா வணக்க வழிபாடுகளும் வாழ்க்கை முறையும், இறைவனுக்காக செய்யக்கூடிய இறை வணக்க வழிபாடுகள் பிளஸ் அதுவே என்ன செய்த மனிதனை திருத்தக்கூடிய புனிதமாக்கக்கூடிய கருவிகளாகவும். அது வணக்கம் ரெண்டுக்கும் ஒரு அர்த்தம் தான். வணக்கம்ங்கிறது ரெண்டு பொருள் இருக்கு. ஒரு பொருளை வணங்குறது, அல்லாஹ்வே வணங்குறது. வணங்குறதுனா வணங்குறதுமாங்க, முடி வணங்குறதுல நம்ம வணங்கிடுறது. முடியை நல்லா எண்ணெய் போட்டு தேய்ச்சோன்னே நல்லா வணங்குதியா, இந்த முடி வணங்காம இருக்குவாரு, வணங்காம முடின்னு கூட சொல்லுவாங்கல்ல. இந்த முடி நல்லா வணங்குது, அதுவும் வணக்கம் தான், இதுவும் வணக்கம் தான். ரெண்டுக்கும் பேர் இப்போ தமிழ்ல அருமையான வார்த்தை வணக்கம்ங்கிறது. இறைவனையும் வணங்கணும், தன் சுய நாமும் வணங்கணும். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அருமையான முறையில தீன இலகுவான முறையில அமைச்சு கொடுத்து அடைஞ்சிட்டு ரிமோட்டுக்கு ரெடியான வந்துடுங்க. ரிமோட் ரெடியான உடனே அங்க வந்துரு. அந்த ரிமோட் அங்க யூஸ் பண்ணி பாரு, 10 வருஷம் 20 வருஷம் பாரு, அதோடைய அருமையை பாரு, அதோடைய மெச்சூரிட்டிய, அதோடைய அச்சீவ்மெண்ட்ல பாரு. பார்த்துட்டு அப்படியே இங்க வந்துடு. இங்க வந்துட்டேன்னா உனக்கு அவ்வளவுதான். அந்த ரிமோட்டை கொண்டு வந்து உன் வாழ்க்கையை புறமே வெற்றி ஆயிரும். இல்லைன்னா முழுசா தோத்து போயிடுவ. இந்த ரப்பி எல்லாங்கிறத நீ கல்வில இறக்கலைன்னா முழுசா தோத்து போயிடுவ. நீ எவ்வளவு பெரிய அறிஞரா இருக்கலாம், கல்வி கற்றிருக்கலாம், எவ்வளவு வசதியான ஆளா இருக்கலாம், எண்ணம் பண்ணியிருக்கலாம், வருஷம்லாம் தொழுது இருக்கலாம், விவாதத்து பண்ணிருக்கலாம். ஆனா அந்த முறை இல்லாம நீ செய்யும்போது, எதிர்பார்ப்பே இல்லாம செய்யும்போது உனக்கு அது ஒன்றும் புரியாது. இப்ப கல்புங்கிறது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மனிதனுடைய அமைப்பு, மிருகங்களுடைய அமைப்பு, உடலும் உயிரும்.
மனிதனுடைய அமைப்பு பிளஸ் நப்சும் கல்பும், உடலும் உயிரும் நப்சும் கல்பும். இந்த நப்சும் கல்பும் கொடுக்கப்பட்டதுனால அல்லாஹு தாலா மனிதனை சொல்றான், அஹ்சனி தக்வீம், அழகான உயர்ந்த சிறந்த முறையில் மனிதனை படைச்சிருக்கேன். மனிதனுக்கு என்னமோ சிறப்பு இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க. மனிதனுக்கு எல்லா வகையிலும் வீக்கு. ஒரு பாம்பை கண்டான்னு நடக்கிறேன், ஒரு பூச்சியை கண்டான்னு நடக்கிறேன், ஒரு கொசுவை கண்டு பயந்து வழக்குள்ள உட்காந்துக்கிறேன். எல்லா வகையிலுமே வீக் மனிதன், உடல் அளவில் மனசளவில். ஆனால் இவனை உயர்வான சிறப்பான படைப்புங்கிறேன். காரணம், இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணி அண்ட் அது பவர், இவனுக்கு ஒரு போஸ்டிங். எப்படி? என்னுடைய ஹலீஃபாங்கிறேன், அல்லா என்னுடைய பிரதிநிதிங்கிறேன். அல்லாவுடைய பிரதிநிதினா எவ்வளவு சிறப்பு இருக்கும்? அல்லாவுடைய உயர்வு எவ்வளவு? அல்லாவுடைய உயர்வு எவ்வளவுங்கிறத நம்ம இனிமேல் பார்க்க போறோம். நமக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் இருக்கானாம் சொல்லிக்கிறாங்க நம்ம இருக்கோம். நம்ம ஈமான் எப்படி இருக்க? அல்லாஹ் இருக்கான்னு சொல்லிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். நாங்கள் தொழுதுகிட்டே மனைங்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை, அல்லாஹ் இருக்கானாம்னு கேள்விப்பட்டு இருக்கிறான், நான் சாட்சி கொள்ளுகிறேன்ங்கிற அளவுக்கு கல்பை ரெடி பண்ணி சாட்சி சொல்ற அளவுக்கு விட்னஸ் பார்த்து, நிரூபணங்கள் பார்த்து, ப்ரூஃப் பண்ணி ஷஹாதத்தா ஷஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் வரணும். அப்புறம் மூணாம் கலிமா தான் நம்ம சொல்லக்கூடிய ரப்பி அல்லா, அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ் எல்லாம் செய்யக்கூடியவன், நல்லது கெட்டது எல்லாம் அவனுடைய ஆற்றல் இருக்கு, எல்லாத்து மேலையும் அவனுடைய அலாக்குல்லி ஷைன் கதை ஆற்றல் இருக்குங்கிறத மூணாம் கலிமா. மூணாம் கலிமாவா அது பாஸ் ஆகி 60 மார்க் வாங்கிட்டு வந்துரு, மிச்சம் 2 கலிமாவை அங்கே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தீன் அமைக்கப்பட்டிருக்கு. 4ஆம் கலிமா 5ஆம் கலிமா ஒரு நிலை நெருங்கி அல்லாவுடைய தொடர்புல ஹஜ் மாதிரியான ஒரு உயர்ந்த நிலைகள். ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, உம்ரானா சந்திப்பு அல்லாவோட, ஹஜ்னா அல்லாவோட மிங்கில் ஆயிடுறது. அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் பல நிலைகள் இருக்கு. இப்ப நம்ம கல்பு, அந்த கல்பும் நப்சும், நப்சு ரொம்ப மோசமானது, மிக மிக மோசமானது, மிக புனிதமானது, நல்லது, பவரானது. புனிதமான நப்ஸ், அசிங்கமான மோசமான நப்ஸ் ஒண்ணுதான். அதோடைய குணத்தை வச்சு, அதோடைய பக்குவத்தை வச்சு, அதை பக்குவப்படுத்துறத வச்சு, அதை வறுத்து எடுக்கிறத வச்சு, அதை படாப்படுத்தி அதை நம்ம அடக்கி வைக்கிற அளவுக்கு அது அப்படியே புனிதமாயிரும். இல்லைன்னா இந்த உடல் இச்சைகள், மன இச்சைகள்ங்கிறதுல அப்படியே போய் தானும் அழுக்காகி தீமைகளை பூரா தூண்டி பக்கத்தில் இருக்கிற கல்வை இழுத்து அழுக்காக்கிறான். உடல் இச்சைகள், மனோ இச்சைகள், உடல் இச்சைகளால் விளையக்கூடிய பாவங்கள், மனோ இச்சைகளால் விளையக்கூடிய பாவங்கள், இது எல்லாம் இதுதான் பண்ணுது. ஆனா அதுக்குரிய புள்ளி அழுக்குகள் கல்புல பட்டு அதை என்ன ஆயிருது? ஒளிமயமான கல்பு, ஒரு பின் பாயிண்ட் லைட் தான் கல்புங்கிறது. அதோட அழுக்கு பட்டு அது அது எப்படி பவர்னா, அது கண்ணை திறந்தா மேலதான் பார்க்கும். அதுக்கும் கண்ணு, காது, அகப்புலன்கள்னு இருக்கு. அது மேல அல்லாவுடைய ஆழம் பரசனுடைய விஷயங்களை தான் பார்க்கும். அதை செயல்படாம ஆக்கிறது, அதனுடைய புலன்கள் செயல்படாம ஆக்கிறது, கருத்து போயிரும்போது. அப்ப கல்புங்கிறது ஒளிமயமா பியூர் அழுக்குகள் நீக்கப்பட வேண்டும், ஒளிமயமாக்கப்பட வேண்டும், பூஸ்டப் ஊட்டப்படுத்தப்பட வேண்டும். இப்ப எத்தனை வேலை இருக்கு. இதுக்கெல்லாம் தீன் என்ன வழி சொல்லுது? முதல்ல அழுக்குப்படாம, அழுக்குப்பட்டாலும் பட்ட அழுக்கு நீக்கணும், மேற்கொண்டு அழுக்கப்படாம பார்த்துக்கணும். 1. 2வது அது பிரைட்டா ஊட்டப்படுத்தணும். ஊட்டப்படுத்தும் போது அது பூஸ்டப் ஆகி அதிலிருந்து லைட்டு ஒளிமயமாயிரும். ஒளிமயமான கல்பு ஆலம் பரசகுடைய விஷயங்களை பூரா தொடர்பு அதுக்கு மேல நான் இதுல சொல்ல விரும்பல, அடுத்த இடத்துல பார்த்துக்கலாம். உலாய்க்கல் முகர்ரபூன் நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். அல்லாஹ்வோட நெருக்கமாக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வோட நெருக்கமாக்கப்பட்டவர்கள். உன் பெடனி நரம்போட நான் பக்கத்தில் இருக்கேன்,
நீ பார்க்கறது இல்லையேன்னு கேட்குறான். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அது அல்லாவோட நெருங்குது. கல்பு நெருங்குது. இந்த மாதிரி நெருக்கங்கள் ஏற்பட இவர் ஷஹாதத்தின் நிலைக்கு வருவார். எப்ப கல்பு அழுக்கு இல்லாம இருக்கணும், ஊட்டப்படுத்தப்பட்டிருக்கணும், பிரைட் ஆகி லைட் ஆயிரணும். ஆனா இந்த உடம்பும் நப்சும் கட்டாயம் தேவை மனிதனுக்கு. அப்பதான் மனிதனாவே இருக்க முடியும். நப்சு ரெண்டாவே மலக்காலவாயிடுவாங்க. உடம்பு ஜிஸ்மு ரூஹு கல்பு மட்டும்தான் இவன் இவன் மலக்குகள் மாதிரி முசல்ல வடிச்சு அவன் தொழுதுட்டே இருப்பேன். கெட்டதுன்னு என்னன்னு தெரியாது. ஆனா நப்சையும் அல்லாஹ் படைச்சிருக்கான். நப்சை எதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான்? அந்த அற்புதமான விளக்கம் இருக்கு. சாதாரண விளக்கம் இல்லை. ஆனா அது கெட்டதுதான். நல்லதுன்னா மனிதன் கெட்டான்னா, நப்சை கெடுத்து தானும் கெட்டுட்டான்னா கீழ்த்தரம் எப்படி வந்துடுவானா? குர்ஆன் சொல்லுது, பல்ஹும் அலல்லு, விலங்குகளை விட மோசம் போயிடுவானா, கேவலமாயிருவானா. சைத்தான் இவனை பார்த்து ஆச்சரியப்படுவானா, அடப்பாவி இது எனக்கு கூட தெரியாத, நீ இவ்வளவு வேலை செய்வியா? அந்த அளவுக்கு மனிதனுடைய கீழ்த்தரமான நிலை வந்துடுது. உயர்ந்தால் புனிதமானால் மலக்குகளை விட உயர்ந்துடுறான். அதனாலதான் மலக்குகளை அல்லாஹ் தாலா முதல் மனிதருக்கு சஜிதா பண்ண சொன்ன. அவ்வளவு புனிதமாயிடுறாங்க. புனிதமாவதும் இவன் தாழ்கிறதும் நப்ச வச்சுட்டேன். இந்த நப்சுன்ற ஒன்று நமக்குள்ள இருக்கு. உடம்புங்கிறது நமக்கு நல்லா தெரியுது, நப்சுங்கிறது தெரியல, ரூஹுங்கிறது தெரியல, கல்புங்கிறது தெரியல. பிரிச்சு பார்க்கணும். எப்ப பிரிச்சு பார்க்கணும்? 3 ஜும்மாவுக்கு பேசியிருக்கான், 4வது ஜும்மாவில் பூரா பிரிச்சு பார்த்துட முடியுமா? ஒரு ஆட்டுடைய ஸ்பிளீன் மண்ணீரல் எடுக்கணும். ஒரு ஆட்டுடைய மண்ணீரல் நம்ம சுவரட்டின்னு சாப்பிடணும்லாம, அது ஒருத்தருக்கு தேவை. இவர் வாட்டில் லேசா கத்திய வகுத்துல குத்தி, ஆட்டுடைய வகுத்துல குத்தி ஸ்பிளீன் அப்படி எடுத்துட முடியுமா? வயிற்றுல ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க, அது வேற விஷயம். அதுக்கு என்ன மெத்தடு? முதல்ல ஆட்டை அறுக்கணும். ஆட்டை அறுத்து தோலை உரிக்கணும். தோலை உரிச்சிட்டு அந்த வயிற்றை கிழிச்சு, தோலை உரிச்சிட்டு திரும்ப தொங்க விட்டு வயிற்றை கிழிச்சு அந்த குடல் அதுகளை பூரா எடுக்கணும். எடுத்துட்டு அந்த ஈரல் செட்டோட இருக்கும், அதையும் கம்ப்ளீட்டா முழுசா வெட்டி எடுத்து அங்க ஸ்பிளீன் இருக்கும், அதை பார்த்து எடுக்கணும். தானே மெத்தடு. இப்ப இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்பை நம்ம பார்க்க போறோம், நப்ச பார்க்க போறோம். வெளியே அப்படி இருந்துட்டுலாம் பார்க்க முடியாது. குர்ஆன் சொல்லுது, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உன் நப்சுக்குள்ள சாட்சி இருக்கு, விசேஷம் இருக்கு, விஷயம் இருக்கு, நீ தான் பார்க்கறது இல்லைன்னு சுசமா அல்லாஹ் கேட்கிறேன். உன் நப்சுக்குள்ள பாரு. நப்சுக்குள்ள பார்க்கறது நம்ம முதல்ல உடம்புக்குள்ள பார்க்கணும், தனக்குள்ள பார்க்கணும். ஹலோ, முடிஞ்சா திரும்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ப நமக்குள்ள பார்க்கணும். நமக்குள்ள என்ன பார்க்கறது? இது ஆன்மீக விஷயங்கள், அது நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். நப்சு கல்வி இதெல்லாம் ஆன்மீக விஷயங்கள்ல பல பேர் அப்படி சொல்லி ஏமாந்துட்டு இருக்காங்க. தீன்கிறதே ஆன்மீகம் தான், ஆன்மாவை பத்தியதுதான், கல்வை பத்தியதுதான். இது விளங்காம 50 வருஷம் ஒரு தொழுதுகிட்டே இருந்தாரு, ஒன்னும் இல்ல, நப்சு மேல ஏறிக்கிட்டே இருக்கான். நப்சு கட்டுப்படுற அளவுக்கு இவர் பயிற்சி எடுக்கல, உடம்பு கட்டுப்படுற அளவுக்கு பயிற்சி இல்ல, உடல் இச்சைகள் மன இச்சைகள்ல வளர்ந்து உச்சகட்டத்தில் இருக்காரு. இவர் 50 வருஷம் தொழுதுட்டு முசல்லா மடக்கி கையில வச்சுக்கிட்டு அங்கனே உட்காந்து திண்ணையில புறம் பேசிட்டு இருப்பாரு, மோசடி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு. காரணம், இவருக்கு அந்த பயிற்சி இல்லாதனால எந்த தொடர்பும் ஏற்படாது, கல்வி முழிச்சே பார்க்காது. இது அல்லாஹ் சொல்றேன், குர்ஆன் சொல்லுது, எவன் குருடனா மௌத்தாரனோ அவன் குருடனாத்தை எழுப்பப்படுவேன். யாரு நம்ம நினைக்கிற இன்னைக்கு கண் இல்லாதெல்லாம் அங்கேயும் கண் இருக்காது போல, அப்படி இல்லை. இந்த கண்ணை ஒளிமயமாக்கி கல்பை திறக்காம, கல்புடைய கண்ணை புலன்களை திறக்காம போறவன் அங்கேயும் அப்படியே திறப்ப, இங்கேயே திறக்கல அங்கேயே திறக்க போகுது. பள்ளிக்கூடம் போல, கிளாஸ் அட்டன் பண்ணல, ஒண்ணுமே படிக்கல, டெஸ்ட் எழுதல, மார்க் வாங்கல, ஒன்னும் வாங்கல, இவர் அட்டையை தூக்கிட்டு அனுவல் போய் அட்டன் பண்ணார்னா என்ன பண்ண முடியும்? அப்ப இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஸ்பிளீனை எப்படி எடுத்தோமோ
அது மாதிரி உடலுடைய கண்ட்ரோல், உடலை தோலை உரிச்ச மாதிரி உடலை உரிக்கணும், உடலை பிரிக்கணும், குடலெல்லாம் எடுத்தது மாதிரி நப்ஸை பிரித்து எடுக்கணும். அப்போ அந்த ஈரல் செட்டில் அந்த கல்பு இருக்கிறத பார்த்துடலாம், ஸ்ப்ளீன் இருக்கிறத பார்த்த மாதிரி உடம்பை கட்டுப்படுத்தணும், நப்ஸை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரோலில் வச்சு அதை புனிதப்படுத்தணும். திரும்ப ஸ்ப்ளீன் எடுக்கணும், அந்த கல்பு கிட்ட போய் கல்பை பிடிச்சி நம்ம கல்பாவே ஆயிடுவோம். அப்புறம் இந்த நப்ஸும் இந்த உடம்பும் நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்துடும். ரூஹம் சேர்ந்து, ரூஹம் வந்து கரண்ட் தான், வண்டிக்கு மாட்டை கவுத்தை இழுத்து பிடிச்ச மாதிரி, பிரேக் மாதிரி கரண்ட். இப்ப இந்த உடல் இச்சைகள், மனம், நப்சுடைய இச்சைகள், இதை படிச்சு எங்க இருக்கும் நம்ம தெரிஞ்சு விளங்கி அந்த ரூஹை பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்தி நாம ராஜாவாயிரணும். நாம ராஜாவாயிட்டோம்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும். எது கேட்கும்? நப்சு கேட்கும், உடல் கேட்கும். என்ன கேட்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நைட்டெல்லாம் தூங்கியிருப்பாரு, காலைல சுபுகு தொழுதுருப்பாரு, 8 மணி நேரம் தூங்கியிருப்பாரு. சுபுகு தொழுதோடனே இஸ்ராக் தொழுதாரா தொழுகலையோ அப்படியே சொக்கம், ஒன்றும் இருக்காது. 8 மணி நேரம் தூங்கினவர் அப்படியே படுப்பார், படுத்துட்டு 9 மணிக்கு தூங்குவார். அது மாதிரி அட்டத்தரித்திரியும் எதுவும் கிடையாது. காலைல தூங்குற மாதிரி 9:30 மணிக்கு மேலே படுக்கலாம், 12:30 வரைக்கும் படுக்கலாம், 3 மணி நேரம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபோர்நூன், செகண்ட் ஃபோர்நூன், அதில் 9:30 வரைக்கும் தூங்கக்கூடாது, 10 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. நீங்கள் நைட்டெல்லாம் இபாதத்து பண்ணியிருந்தாலும் 10 மணிக்கு மேலே 12:45 வரைக்கும் தூங்கலாம். ஒரு பாங்கு சொன்ன விட்டு திரும்ப படுத்தா அது பெரிய முசீபத் ஸ்கொயர். தூக்கத்திலையும் கண்ட்ரோல் இருக்கு, பேச்சிலையும் கண்ட்ரோல் இருக்கு, பார்வையிலையும் கண்ட்ரோல் இருக்கு, உணவுலையும் கண்ட்ரோல் இருக்கு. ஏன் என்ன கண்ட்ரோல்? மீன் வாங்கி சமைச்சு அந்த ஃப்ளஷை மட்டும் சாப்பிடும், முள்ளெல்லாம் முழுங்காதண்டா. நாங்கள் 1500 ஒரு மீன் வாங்கி பூராத்தையும் சாப்பிடுவோம், மண்டையோட முள்ளோட அப்படியே முழுங்கினா நிலைமை என்ன ஆகும்? இது மாதிரி தீன் நம்மளை வேணான்னு சொல்றதெல்லாம் நமக்கு நல்லதுக்காக, செய்யின்னு சொல்றது போறா நமக்கு பூஸ்டப், நமக்கு டானிக். அதை நம்ம முதல்ல விளங்கணும். அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுத்த, பெருமானார் வாழ்ந்து கட்டிய தீன் நமக்கு விட்டமின் டானிக்ஸ் விளங்கணும். எல்லாமே மற்றது நெகட்டிவ் வேணான்றது போறாம பாய்சன் விளங்கிடணும். இப்ப இந்த உடல், தூக்கம், சாப்பாடு, ரோஸ்ட் தோசை காலையில் அவ்வளவு பசியும் இல்லை, அந்த சட்னிய அந்த கொஞ்சம் தேன் கொஞ்சம் வச்சதை வச்சு வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், 2 தோசை 3 தோசை போகுது. அது போதும்னா கூட இன்னும் 2 போகுது. காரணம் உடல் இச்சை. அதாவது தேவை 3 தோசை, தேவையானது அது ஆசை ஆகுது. அடடா என்ன ருசி, நாளைக்கு கிடைக்கும் இல்லையா, அது இச்சையாகி 5 தோசையை போட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு அங்கனே படுத்துறது. மிகச்சிறதுல அங்கேயும் பார்க்கணும், நம்ம காசு நம்ம தோசை, யார் என்னையா சொல்றது? அப்படி இல்லை. மார்க்கம் என்ன சொல்றது? கத்தியை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்து. கத்தி, பிரதமான கத்தியை நாங்க தலை சீவுறதுக்கு பயன்படுத்துறோம்னா, சீப்பை பயன்படுத்துறதுல கத்தியை பயன்படுத்தினா, கத்தி பயன்படுத்துறதுல சீப்பை பயன்படுத்தினா நிலைமை என்ன ஆகும்? அது மாதிரி மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்களை நம்ம முழுசா பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்து நம்பணும். இது மாதிரி உடல் இச்சைகள் என்னென்னங்கிறத நம்ம பார்த்து, அதை உடலுக்கு தேவைகள் இருக்கு, அதை கொடுத்தே ஆகணும். சாப்பிடாட்டி மயக்கம் வந்துடும். சாப்பாடு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணுமோ, எந்த நேரம் கொடுக்கணுமோ அந்த நேரம் கொடுக்கணும். காலைல 5 தோசை, 11 மணிக்கு 2 உளுந்த வடையும் டீயும், அது உளுந்த வடை என்ன இருந்தால் கூட 2 பேப்பரில் அமுக்கி சாப்பிட்டு ஒரு ப்ரெஷர் மாத்திரையும் போட்டுக்கிட்டு, மத்தியானம் 2 மணிக்கு ஒரு பொடி சாம்பார் சாதம் ஏதாவது பிடிச்சிட்டு, 5 மணிக்கு 2வது ஒரு ஸ்வீட்டு பாயசங்க ஏதாவது சாப்பிட்டு எல்லாத்தையும் லோடு ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது தூக்கம்தான் வரும். உடல் இச்சைகள் தான் எனக்கு, அதோட நப்ஸ் அங்கே சேர்ந்துக்கிறேன். நைட்டு பூரா தூங்கி பகல் பூரா தூங்கினாலும் பத்தாது. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு லிஸ்ட் இருக்கு. நப்ஸ் இருக்கு, நப்ஸ் அண்ணன் ரொம்ப மோசமான ஆளு.
இங்கிட்டுக்கு இங்கிட்டு பாயும், அங்கிட்டுக்கு அங்கிட்டு பாயும். அதை கட்டுப்படுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் கட்டுப்படுத்திடலாம். எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு அல்லாஹ்தாலா எங்கே வச்சிருக்கான்னா நம்ம தொழுகைக்குள்ள வச்சிருக்கேன். எல்லாரும் சொன்னா தான் நீங்கள் சொல்றீங்க தொழுகை 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 தொழுகை. நாங்கள் தொழுது தான் இருக்கோம். நமக்கு நிற்கவே தெரியாது, ஒது செய்ய தெரியாது, முழுக்கு குளிக்க தெரியாது. எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க அதுக்கு விளக்கம் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஒரு மாதிரி பேசுறீங்க நினைச்சிடாதீங்க. சிறு தொடக்கு பெருந்தொடக்கு. ஒது இல்லாம இருந்துட்டு ஒது உப்பு நிக்கிறது, முழுக்க கடமையான ஃபுல்லா குளிச்சுக்கிறது. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஒது முறியறதுக்கும் அதுக்கு காரணமா இருக்க உறுப்புகளுக்கும் வேலைகளுக்கும் நம்ம செய்து அழுவக்கூடிய உறுப்புகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நமக்கு எதுவும் தெரியுமா? ஒது முறியுதா முறியலையான்னு தெரியாது. அதே மாதிரி முழுக்கு கடமையாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய உறுப்புகள் வேலைகள் வேற, நம்ம குளிக்கக்கூடிய அத்தனை அங்கங்களையும் கழுவி குறிக்கிறோம். காரணம் நமக்கு தெரியாது, எதை குளிச்சுட்டு இருக்கோம். இந்த சிறு தொடக்கு பெருந்தொடக்க வச்சு நம்ம படிக்கலாம். உடல் தொடர்பு, நப்சுடைய தொடர்பு, அதை ஏற்படுத்தக்கூடிய ரூஹுடைய தொடர்பு, இதை கண்ட்ரோல் பண்ணி மாட்டு வண்டி 2 கவுத்தையும் 2 மாட்டையும் கவுரை போட்டு ஓட்டுறேன் போய்கிட்டே இருந்தேன்னா அழகா போய்கிட்டு இருக்கேன் வண்டி ரோட்ல. சரியான மாடு சரியான வண்டி. இவர் நைட்டு சாப்பிட்டதுல சொக்கிட்டாரு, கவுரை லூஸ்ல விட்டுட்டு தூக்கி அது முதுகுல போட்டு விட்டு இவர் படுத்துட்டாருன்னா வண்டி எங்க கிடக்கும்? இவருடைய மண்டை ஓடு கிடக்கும் ஓரத்துல, தூக்கி விட்டு அடிச்சுட்டு ஓடி போயிரும்ல. இப்படித்தான் நம்ம அந்த 2 மாடுங்கிறது உடலும் நப்சும் அதோடைய ஆசைகளையும் தேவைகளையும் ஆசைகளையும் இச்சைகளாக்கி வச்சிருக்கோம். இச்சையை குறைச்சி ஆசையாக்கி, ஆசையை தேவையாக்கி, தேவையும் பாதி கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி அந்த உடல் இச்சைகள் ஆள் விளையக்கூடிய பாவங்கள், மனோ இச்சைகளால் ஏற்படக்கூடிய பாவங்கள் அத்தனையும் என்னன்னு படிச்சு நம்முடைய நப்சு சொல்லுதுன்னு தெரியணும். நம்ம உடம்பு இதை கேட்குதுன்னு தெரியணும். கண்ட்ரோல் பண்ணணும். கொடுக்க கூடாதுன்னு இல்லை, கண்ட்ரோல் பண்ணணும். ஒருத்தர் நம்மளை புகழ்றாரு, ஒரு 10 பேர் ஆம்பளை பொம்பளை பெரிய ஒரு விருந்தில் எல்லாம் இருக்கும்போது, பெரிய விஐபிலாம் இருக்க இடத்துல, அந்த இடத்துல எல்லாரும் பார்த்து நம்மளை உட்கார வச்சு ஒருத்தர் புகழ்ந்த உடனே ஆஹா ஆகாண்டு எல்லாரும் பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு உச்சி வரைக்கும் ஜிருந்த ஐஸ் மாதிரி ஏறும். அதே சூழ்நிலை எல்லாரும் பார்க்கக்கூடிய அதே ஒரு கெட்டப்ல நீ எல்லாம் ஒரு மனுஷன் மாதிரி, உனக்கெல்லாம் தாடி தொப்பை தேவையாடா அப்படிங்கிற ஒரு அல்கரான வார்த்தையை பேசி அசிங்கப்படுத்தினா அப்படி என்ன செய்யும்? அடடா இங்க ஒரு கவுர் இருந்தா தூக்குல தொங்கிடலாமே, இப்படி ஆயிப்போச்சு சூழ்நிலை அப்படி நப்ச என்ன செய்யும்? அப்படியே சுருங்கும். அங்க நப்ச பார்க்கணும். இப்படி பல சூழ்நிலைகள் ஏற்படும். இப்ப நப்சையும் உடல்லையும் நம்ம பிரிச்சு பார்க்காம இதெல்லாம் நமக்கு புரியாது. அந்த வேலையை செய்யும் போது கல்பு ராஜாவாயி அது தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா பியூர் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா பூஸ்டப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா பிரைட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா கனெக்டிங் மெத்தட் ஆயிரும், கட்டிங் மெட்டீரியல் ஆயிரும், அல்லாவுடைய தொடர்பு வந்துடும், அதுலயே லயிச்சிரும். இதுகளை தான் கண்ட்ரோல்ல கையில வச்சுக்கிறோம் கவுத்த. இதுக்கு தொழுகை என்னென்ன மாதிரிலாம் யூஸ் ஆகுது? தொழுகைன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? தொழுகைன்னா நின்னா ஓதுனா குனிஞ்சான் 2 தடவை பணிஞ்சான், இது மாதிரி 2 ரக்காயத்து இருந்தா அல்லாஹ் உனக்கு தானே அந்த வச்சுக்க. ஏன் தொழுகை பல பேருடைய தொழுகை நிராகரிக்கப்படுது, பழைய துணி மாதிரி எரியப்படுது? இன்னும் வயலுல் முசல்லீன், தொழுகையாளுக்குன்னு சிறப்பான கேடு நரக வேதனை, தொழுகையாளுக்கு ஸ்பெஷல். என்ன காரணம்? இதெல்லாம் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். படிப்போம். தொழுகை 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 அது என்ன தொழுகை? ஒரு 50 ரக்காயத்தை ஒரே அட்ட டைம்ல வச்சு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் நமக்கு சௌரியப்பட்ட நேரத்தில். அல்லாவுக்கு தானே தொழுகிறோம். அல்லாஹ் நான் இவனும் கொடுங்குல அரசனா, காலைல அப்ப சிரமமான நேரமா பார்த்து தொழுகை வைக்கணும். காலைல அழகா ஒய்யாரமா தூங்கக்கூடிய நேரம் அந்த நேரம். அப்போ எழுப்பிட்டு தஹஜ்ஜத் தொழுங்க, அது செய்யுங்க இது செய்யுங்க, வஜர் தொழுங்க. ஒரு 7 மணி 7:30 மணி 8 மணிக்கு எந்திரிச்சு அழகா தொழுக வேணாங்க. மதியம் லஞ்ச் நேரம், பிரேக் கொஞ்சம் நேரம், ஸ்கூல்ல மற்ற ஆபீசர் அந்த நேரத்தில் தொழுக. அதே மாதிரி அசர் நேரம் ஆபீஸை விட்டு வர்றது, இல்லாட்டி அங்க பிஸியா இருக்க நேரம் அங்கன தொழுக. மகரிபு நேரம் ஏதாவது டீ காபி குடிக்க நேரம், இஷா தூங்குற நேரம், இந்த முக்கியமான நேரத்திலேயே கொண்டாந்து வச்சு எல்லாம் நம்மளை எவ்வளவு டிஸ்டர்ப் பண்றான்னா, இவனை நம்ம இன்னும் படைக்க சொன்னோமா? அவனா படைச்சுக்கிறேன், அப்புறம் அவனா நரகம்ங்கிறேன் சொர்க்கம்ங்கிறேன். இது என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. நீ யாரு? நீ ராஜா. யாருடைய ராஜா? சிற்றரசன், என்னுடைய ஹலீஃபாங்கிறேன்ல.
நீ இது தெரியலன்னா நீ கூஜா ஒன்றுக்காக மட்டி பீஸா போய் இது நரகத்தில் விழுகிறதேன். அங்கே மட்டும் இல்லை, இங்கேயே அந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டுறேன். மகிஷத்தின் லன்காண்டு ஒரு ஆயத்தில் வருது, படிச்சு பாருங்களேன். நீ என்னுடைய திக்கரையும் தினையும் புறக்கணிச்சுட்டு நீ வாட்டு வாழ்க ஆரம்பிச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஒரு சிலர். இது எதுக்கு வம்பா அங்கே போய் பார்த்துக்கலாம், செத்த மேலே எத்தனை வண்டி ஏறினா அங்கே போய் பார்த்துக்கலான் இருந்தோம்னா நீ இந்த வாழ்க்கையில சக்கர மக்கரை உன்னை மாட்டி விட்டுருவீங்கிறாங்களா ஏதாவது ஒரு குழப்பத்தில். அந்த பிள்ளைய அங்கே கொண்டு இது பண்ணி இந்த பிசினஸ் அப்படி இந்த நோய் அந்த நோய் மாத்திர அந்த இப்படியே உன்னை வாழ்க்கை பூரா அப்படி ஆக்கி விட்டுருவீங்கிறாங்களா. ஆக தீன்கிறது புறக்கணிக்கக்கூடிய விஷயம் இல்லை, நம்முடைய உயிருக்கு மேலாக எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள். தொழுகை 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 அவ்வளவு முக்கியம். அடுத்த வாரத்தில் எந்த தொழுகை என்ன செய்யுதுங்கிறத உங்களுக்கு விளக்கிறலாம். நான் பயமா இருக்கு, நீங்க ஒருவேளை இப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கு வந்துடுறோம். அப்ப அந்த மாதிரி வரும் பாடங்கள். ஃபஜர் தொழுகையில என்ன வேலை நடக்குது, 2 ரக்காயத்து ஏன், மகரி தொழுகையில ஏன் 3 ரக்காயத்து ஏன் 2 போல 4 போட வேண்டியனா, அப்புறம் 4 அது சிலதுக்கு முன் சுண்ணத்து இல்லை பின் சுண்ணத்து இல்லை. என்ன காரணம்? வரல மட்டும் தொழுதாதா பத்தாதா, சுண்ணத்தான் நஃபிலாம் வித்துருவான் என்னென்னமோ சொல்றீங்களே, என்னங்க ஒன்றும் புரியாது நமக்கு. அது சரி, ஒரேத விழுந்தரலாம், இடுப்பு துண்டை கட்டிக்கிட்டு நிக்கணுமா குனியணுமா, தலையை ஒரு தடவை வச்சு திருப்பி எடுத்து திருப்பி வைக்கணுமா, இதே மாதிரி 2 4 3 என்ன இது ஒண்ணுமே புரியலையே. புரியாது. தொழுகையில் உள்ளட்சம் இருக்கணுமா, ஓர்மை இருக்கணுமா, ஏற்பு திறன் இருக்கணுமா, அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு இருக்கணுமா, இப்படியெல்லாம் வருதே, இதை எப்படி ஏற்படுத்துறது? இப்ப 2 ரக்காயத்து தொழுகைகளில் மிகச் சிறந்தது, மிக மிக நீளமாக ருக்கு சுஜூதுகளை செஞ்சு நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகைன்னு பப்ளிக்கா ஹதீஸ்ல வந்திருக்கு. இப்ப நமக்கு ஒரு சாம்பிள் ஒரு தொழுகை கொடுப்போம். ஃபஜர் நேரம் நீங்க 2 ரக்காயத் தொழுது பாருங்க. நாங்க சொல்ற மாதிரி முதல் ரக்காயத்துல சூரா யாசின் ஒதுக்குங்க, 2வது ரக்காயத்துல சூரா வாக்கியா ஒதுக்குங்க, அதுக்கு அடுத்து வரக்கூடிய பெரிய சூரா இல்ல சாஃபாத்து ஒதுக்குங்க. இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, 40 தடவை குல்குல்லா ஒதுக்குங்க. ஏன்னா நீங்க சொல்றது புதுசா தெரியுத, நாங்க சொல்றதை செஞ்சு பாருங்க. நாங்க எதுவுமே டெஸ்ட் அண்ட் ரிசல்ட் தான், செஞ்சு பாருங்க. உங்களோட டென்ஷன் இல்லாம இருக்கான்னு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. பிபியை செக் பண்ணிட்டு தொழுதுட்டு பாருங்க, வேற வித்தியாசமா இருக்கும். 2 ரக்காயத்தை 40 தடவை குல்குல்லா, கண்ணு அரை கண்ணா வச்சு இடது மூக்கு பக்கம் பார்த்துட்டு இருங்க, இல்லது வலது பக்கம் பார்த்துங்க. ஓர்மையா என்ன ஓதுறமோ அதை கவனிச்சு ஓதுங்க. ருக்குவுக்கு போங்க, ருக்குவில் 50 தடவை தஸ்பீஹ் ஓதுங்க. அதே மாதிரி சஜிதா, ஒவ்வொரு சஜிதாவிலும் 50 தடவை தஸ்பீஹ் ஓதிட்டு அந்த கேப் இருக்குல்ல, சமியல்லாஹு லிமன் ஹமிதா கேப்பு, அதே மாதிரி 2 சஜிதாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேப்ல சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல் அலீம் 15 தடவை சொல்லிக்கங்க. அந்த கேப் ரொம்ப முக்கியமானது. 2 ரக்காயத் தொழுது பாருங்க, ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு எல்லா விதமான வித்தியாசம் தெரியும். நீங்க ஒரு வக்து மட்டும் தொழுங்க. எல்லாருக்கும் நாங்க பயிற்சி கொடுக்கறது 3 வக்து, காலை மதியம் நைட்டு. இது உங்களை பார்த்தா நீ வேற லைன்ல கொண்டு போயிருவீங்க போலயேன்னு நீங்க நினைக்க வேணாம். தொழுகை தான், தொழுகையும் திக்ரு தான். திக்ருங்கிறது குர்ஆன் சொல்லுது, அலா நிச்சயமாக டெஃபினெட்லி விதிக்கிரல்லாஹி தத்மஇன்னுல் குலூப், கல்பு மனிதனுடைய கல்பு திக்ர் மூலமாத்தான் ஊட்டப்படும். காணமே தஸ்பீஹையும் காணா, திக்ரையும் காணா, நேரத்தையும் காணா, ஓதையும் காணா, தொழுதுட்டு சலாம் கொடுத்து 2வது சலாத்துக்கு எந்திரிச்சு ஓடிடுறானே. இப்ப திக்ரை இல்ல, கல்பு ஊட்டப்படுத்துறது இல்ல, ஒண்ணும் இல்ல, டம்மி பீஸா போச்சு. மனிதன் மிருகங்களை விட மோசமாக செயல்படுகிறான். ஏன்னா அவனுடைய தொழுகை இவனை சரி பண்ணல. ஏன்னா இவன் தொழுகையை சரி பண்ணல. மெடிசன் இவன் கரெக்டா சாப்பிடல, மெடிசன் வேலை செய்யல. இது மாதிரி தொழுகைங்கிறது மெடிசன், நம்மளையும் அல்லாவை கனெக்ட் பண்ணக்கூடிய, அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய, நம்மளை சரி பண்ணி நம்மளை அல்லாவுடைய ஹலீஃபா வாக்கக்கூடிய ஒரு மெடிசன் நம்ம விளங்கணும். நம்ம பண்ணாம இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அதில் ஒட்டிக்கணும். இப்போ இந்த 3 வக்துக்கு முடிஞ்சவங்க தொழுது பாருங்க, ஒரு வக்து தொழுது பாருங்க. ஃபஜர்ல உங்களுடைய நிலைமையை டென்ஷனை பாருங்க, இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு கண்ட்ரோல் இருக்குன்னு. நம்ம புரிஞ்சுக்கணும். தொழுகையை இன்னும் விளக்கமா சொல்லுவோம். பெருந்தொடக்கு சிறுந்தொடக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி எந்தெந்த மாதிரியெல்லாம் கனெக்ட் ஆகி எல்லாமே இந்த மூச்சு தான். இந்த மூச்சு தான் ரூஹு. மூச்சுல ரூஹு மட்டும் பிராணன் மட்டும் இல்லை, அதில் 7 வகையான காற்றுகள் இருக்கு.
அந்த 7 வகையான காற்றுகள் இந்த உடலை எந்தெந்த மாதிரிலாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படிங்கிற நம்ம பாடம் படிக்கும்போது இந்த தொழுகையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, நிலையில் என்ன மாற்றம் ஏற்படுது, ருக்குல என்ன மாற்றம் ஏற்படுது, சஜிதாவில் என்ன மாற்றம் ஏற்படுது, அந்த ஃபஜரில் வேற, லோஹரில் வேற, அசரில் வேற, இந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரோல் வருதுன்னு நம்ம படிக்கும்போது தொழுகை நமக்கு கண் குளிர்ச்சி ஆயிரம் பெருமானார் சொன்னது போல. இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்க. சந்தேகங்கள்லாம் கேட்டு